கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2ஆம் தேதி நம்மை ஆண்டவர் அவருடைய ஆலயத்துக்கு சபைக்கு கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கைகளை தட்டி சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த. இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள், ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக சரியாக 50வது நாளிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நம்ம கனெக்ட் பண்ணா ஏப்ரல் 20ஆம் தேதி இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள், ஈஸ்டர். ஆக இயேசு உயிர்த்தெழுந்த அந்த திருநாள், இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக இந்த 50வது நாளிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். ஈஸ்டருக்கு முன்பதாக வரக்கூடிய இந்த 50ஆம் நாள் என்கிற நாளில் வரக்கூடிய இந்த நாளிலே ஆதி திருச்சபை பிதாக்கள் இந்த நாளை எப்படி அழைத்தார்கள்? குயிங்குவா கேசிமா ஞாயிறு என்று அழைத்தார்கள். குயிங்குவா கேசிமா ஞாயிறு, குயிங்குவா கேசிமா சண்டே. கரெக்டா இந்த நாளில் இருந்து ஈஸ்டர் டே, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் 50 நாள் இருக்குது. ஆகவே இந்த நாளுக்கு 50வது நாள் என்கிற ஞாயிறு என்று பெயர். இந்த நாளிலே இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த குயிங்குவா கேசிமா ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமைக்கு பெயர் சாம்பல் புதன்கிழமை என்று பெயர், ஆஷ் வெட்னஸ்டே. ஸோ வருகிற புதன்கிழமை அன்று நமக்கு அந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை நமக்கு உண்டு. அதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இடத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, கர்த்தருடைய ஏவுதலினால் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்தப்பட்ட பதிப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். யோனா 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் தலைப்பு நினிவேயில் யோனா. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே மன்னனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான்.
இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைக்கலாகாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவும் வராது. அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த லெந்து காலம் என்று சொல்லுகிறார்களே, அந்த லெந்து காலம் என்றால் என்ன அர்த்தம்? அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபையினரும் கடைபிடிக்க வேண்டுமா? அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று அவர் கேட்டிருந்தார் ஒரு ஆன்லைன் வகுப்பில். அதற்கு நான் பதில் அளித்தேன். இந்த லெந்து என்கிற லெந்து காலம், தபசு காலம், ஒரு சந்தியின் உபவாச காலம் அல்லது ஒரு சந்தி காலம் என்று இந்த லெந்து காலம் அழைக்கப்படுகிறது. லெந்து காலம், தபசு காலம், ஒரு சந்தியின் காலம் அல்லது ஒரு சந்தியின் உபவாச காலம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக 40 நாட்கள், குட் ஃப்ரைடேக்கு முன்பதாக, பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் கிறிஸ்தவர்களிடையே தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி காலத்திலே 40 நாட்களும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் இருந்து இருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு இந்த லெந்து காலம் ஆரம்பிக்கிற அந்த சாம்பல் புதன்கிழமை அன்று, ஆஷ் வெட்னஸ்டே அன்று முழுவதும் உபவாசிப்பார்கள், சாப்பிடாமல். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே அன்று முழுவதும் உபவாசிப்பார்கள், சாப்பிடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 40 நாள் உபவாச காலமாக இருந்தாலும் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் 2 நாள் கட்டாயமாக முழுவதுமாக முழு நாள் உபவாசம் எடுப்பார்கள். எந்தெந்த காலம்? சாம்பல் புதன்கிழமை அன்றைக்கும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் எல்லாருமே சாப்பிடாம இருந்து உபவாசத்தை ஜெபம் செய்வார்கள். அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசிப்பது கடினமாக இருக்கிறதுனால் காலையில உபவாசம் இருந்து ஒரு 12 மணி 1 மணி ஆன பிறகு உபவாசத்தை முடித்துவிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் மக்களுக்கு ஏற்பட்டது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலத்துல 40 நாள் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை அந்த ஈஸ்டர் வரைக்கும் மக்கள் 40 நாள் உபவாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாப்பிடாம இருந்து உபவாசிப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் உபவாசிக்கிற பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு தொன்று தொட்டு இல்லை.
ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம முகவாடலாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது லெந்து காலமாக இருந்தாலும், தவசு காலமா இருந்தாலும், ஒரு சந்தி காலமா இருந்தாலும், அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னால நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம உபவாசம் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில சாப்பிடணும். திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் உபவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு போதனை இருந்தது. அதனால் அந்த 40 நாள் வருகிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த வர ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த லெந்து காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, அதை கணக்கு பண்ணி 40 நாள் உபவாசிக்கிற மாதிரி மக்கள் உபவாசிப்பார்கள். இடையில அவங்க என்ன பண்ணுவாங்க? திங்கள் டு சனிக்கிழமை உபவாசிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில அவங்க உணவை உண்பார்கள். ஆக கிட்டத்தட்ட ஒரு 46 நாட்கள் வரும். சாம்பல் புதன்கிழமையில இருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காலம் வரைக்கும். அதுல 6 நாட்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை. அந்த 6 நாட்களும் அவங்க சாப்பிடுவாங்க. மீதி இருக்கிற 40 நாட்கள் சாப்பிடாம உபவாசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி மக்கள் மத்தியில் இருக்குதுன்னா, 40 days ஃபாஸ்டிங்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ சபைகளுடைய மரபு என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்தவங்க உபவாசம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள்ல நீங்க உபவாசம் இருக்க தேவையில்லை. திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை நீங்க உபவாசிக்கலாம். ஆக மொத்தத்துல இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 6 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும், 40 ஒர்க்கிங் டேஸ் வரும். அந்த 40 ஒர்க்கிங் டேஸ்ல மக்கள் உபவாசித்து ஜாப் பண்ணுவாங்க. அந்த உபவாசிக்கிற நேரம் கூட காலையில இருந்து மதியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் அவங்க உபவாசித்து அப்புறம் அந்த உபவாசத்தை முடிப்பாங்க. இந்த டைம்ல கறியோ அல்லது மீனோ அப்புறம் அந்த பால் பொருட்களோ என்ன செய்வாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. சிலர் தங்களை அழகுபடுத்தி கொள்ளுகிறவர்கள் பியூட்டி பார்லர் மாதிரி, அந்த அதுக்கு என்னம்மா பேரு? பியூட்டி பார்லர் தானே. தங்களை அழகுபடுத்தக்கூடிய நிலையங்களுக்கு செல்கிறவர்கள் பியூட்டி பார்லர்லாம் போகாம தங்களை அழகுபடுத்தி கொள்ளாம அந்த கறி மீன் அதெல்லாம் மாம்சத்தெல்லாம் சாப்பிடாம அந்த மரக்கறி உணவை அவர்கள் சாப்பிடுவார்கள். கூடுமான வரைக்கும் மதுபானத்தை அந்த டைம்ல அருந்த மாட்டாங்க. ஈஸ்டர் வந்த பிறகு பழையபடி அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுவதற்காக. இந்த 40 நாள் உபவாசிக்கிற பழக்கம் எப்படி ஏற்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட், ஆதி காலத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிற பழக்கம் என்னைக்கு அதிகமா ஞானஸ்நானம் எடுப்பாங்கன்னா, ஈஸ்டர் அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆதி காலத்துல மக்கள் எப்ப ஞானஸ்நானம் எடுப்பாங்க? ஈஸ்டர், இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள் காலையில சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னால ஏரிக்கோ அல்லது ஆத்துக்கோ போய் அங்க ஞானஸ்தானம் எடுக்கிற பழக்கம் மக்களுக்கு இருந்தது. அவங்க ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டு சபைக்கு திருவிருந்துல பங்கெடுப்பாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்களோ அவங்க 40 நாள் அவங்க சபைக்கு வருவாங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நாள் சபைக்கு வருவாங்க? தொடர்ந்து ஏற்கனவே சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க 40 நாள் சபைக்கு அந்த சபையில பேராயரோ அல்லது சபையினுடைய ஆயரோ கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை
மக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேரு கேட்டிகுமென்ஸ் அப்படின்னு பேரு. ஞான ஸ்நானம் எடுக்க போறவங்க. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுக்க போறவங்க எத்தனை நாள் சபையில வகுப்புக்கு வருவாங்க? 40 நாள் பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க. தொடர்ந்து வருவாங்க டெய்லி. அந்த 40 நாளும் கிறிஸ்துவ மதத்தில் சேர விரும்புகிறவர்களுக்கு, ஞானஸ்தானம் பெற விரும்புகிறவர்களுக்கு அந்த சபையினுடைய தலைமை போதகர், பிஷப், பேராயர் கிறிஸ்துவ திருச்சபையினுடைய உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். அந்த 40 நாள் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு ஈஸ்டர் அன்னைக்கு, இயேசு உயிர் தெழுந்த அன்னைக்கு காலையில அவங்க ஆற்றுக்கு போய் அவங்களுக்கு அந்த பேராயரோ அல்லது ஆயரோ அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 40 நாளினுடைய சிறப்பு. 40 நாளும் சாப்பிடாம அவங்க வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அதே நேரத்தில் வேதாகம சத்தியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு யார் போதித்தது? அந்த சபையினுடைய பிஷப், அந்த சபையினுடைய பேராயர். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எல்லாம் ஒரு சபைக்கு வந்துடுவாங்க. அங்கே அந்த பிஷப்பு அவங்களுக்கு டெய்லி ஈவினிங் பைபிள் ஸ்டடி மாதிரி அவங்களுக்கு பைபிள் டீச் பண்ணி கிறிஸ்டியன் உபதேசத்தை, கிறிஸ்துவ உபதேசத்தை போதித்து அவர்களை அனுப்புவார். ஸோ அதுதான் வந்து இந்த 40 நாளில் ஆதி காலத்தில் மக்கள் செய்தார்கள். அது அப்படியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் உபவாசத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது பைபிள்ல 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாம தண்ணீர் குடிக்காம மோசே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 24:18. யாத்திராகமம் 24:18. சத்தமா படிங்க. பிரைஸ் தி லார்ட். 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். டக்கு டக்குன்னு படிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். பாருங்க, 34:28 ஒரு முக்கியமான வசனம். மோசே, திரும்ப படிமா. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் 34:28 பார்க்கிறோம். மோசே அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆளு 3 நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கலாம். எத்தனை நாள் வரைக்கும்? மேக்சிமம் ஒரு ஆள் வந்து சாப்பிடாம கூட இருந்துடலாம் பல நாட்கள். ஆனா தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு ஆள் வந்து 72 hours 72 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கலாம், உயிர் வாழலாம். 3 நாள் தண்ணி குடிக்காம இருக்கலாம். அதுக்கு மேல போனா அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? செத்துருவார். மோசே அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் 40 நாள் இரவும் பகலும் இருந்தது மாதிரி நானும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் கடுமையான ஃபாஸ்டிங் போறேன்ட்டு எந்த பாஸ்டராவது எந்த விசுவாசியாவது அவங்க ஃபாஸ்டிங் போட முயற்சி செய்தால் they will die, மரித்து விடுவார்கள். We can't fast without taking water more than 72 hours. 72 மணி நேரத்துக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது? உயிரோடு இருக்க முடியாது தண்ணி குடிக்காம. ஆனா மோசே
இரவும் பகலும் 40 நாள், 40 இரவு 40 பகல் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் எங்க இருந்தாரு? தேவனோடு இருந்தார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக மோசே கர்த்தரோடு இரவும் பகலும் 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணி குடியாம அவர் இருந்தார். அவரை மாதிரி நானும் 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் 40 பகலும் 40 இரவோ நான் உபவாசிப்பேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. தப்பி தவிர இந்த தப்பை பண்ணிடாதீங்க. சிலரு ரொம்ப தீவிரமா என்ன பண்ணுவாங்க? ஐ வில் வாக் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பைபிளை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா அவங்க இந்த மோசே மாதிரி 40 இரவும் 40 பகலும் அப்பம் புசியாம தண்ணி குடிக்காம உபவாசித்தால் மரித்து போய்விடுவார்கள். இது நமக்கு எச்சரிக்கை. அங்கு கர்த்தருடைய ஒரு சூப்பர் நேச்சுரல் வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அங்க இருந்ததுனால மோசேயால அப்படி இருக்க முடியும். இத 9ஆம் அதிகாரம் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கங்க. உபாகமம் 9:9. 9ஆம் அதிகாரத்திலேயே ஒரு 4 வசனம் படிக்கணும். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய பற்பல கைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அவர் மலை மேல தேவ பர்வதத்துல தேவனுடைய பிரசன்னத்துல 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாம தண்ணி குடியாம அவர் அங்க இருந்தார். அல்லேலூயா. அந்த 10 கற்பனை வாங்க போகும்போது 11ஆம் வசனம் படிங்க. இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இடம் விட்டு இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். சரி, போதும். அங்கேயே நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த 10 கற்பனைகளை, அந்த 2 பலகைகளை, கற்பலகைகளை வாங்குவதற்காக அவர் சென்ற பொழுது அவரு 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாம தண்ணீர் குடிக்காம அவர் உபவாசித்தார். 9:18 பாருங்க. உபாகமம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அதன் பிறகு 40 நாள் அவர் இரவு பகல அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. சரி, உபாகமம் 25 9:25. போதும். இந்த 9:25லயும் அவர் என்ன சொல்றாரு? நான் தேவ பர்வதத்துல 40 நாள் இரவும் பகலும் நான் விழுந்து கிடந்தேன். தட் மீன்ஸ் உபவாசத்துல நான் இருந்தேன். அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல. உபாகமம் 10:10. போதும் போதும். சோ மோசே கர்த்தருடைய சமூகத்துல 40 இரவு 40 பகல் அவர் அப்பம் புசியாமல்
தண்ணீர் குடிக்காமல் அவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை. அவர் லைஃப்ல பல தடவை அவர் கர்த்தருடைய சமூகத்துல அது மாதிரி அவர் உபவாசம் இருந்து இருக்கிறார். அதனால்தான் மோசேயை ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராஃபட், ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மோசே 40 நாள் அப்பம் புசியாம தண்ணி குடிக்காம உபவாசித்து இருந்தார். அடுத்தது நம்ம எலியாவை பார்க்கணும். 1 ராஜாக்கள் 19:8. ஒருத்தர் படிங்க, இது வரைக்கும் படிக்காதவங்க படிங்க. 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தில் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே எண்ணம் தேவனுடைய என்னப்பா? ஓரேப். தேவனுடைய பர்வத மட்டும் நடந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க எலியா தீர்க்கதரிசி அவர் அந்த கர்த்தருடைய தூதன், தேவதூதன் கொடுத்த அந்த அப்பத்தை புசித்து அவர் தண்ணீரை குடித்து விட்டு அவரு ஓரேப் என்ற பர்வதம், தேவ பர்வதம், அந்த சீனாய் மலைக்கிட்ட அவர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நாள் அவரு வராரு? 40 நாள். ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அவர் புறப்படுறாரு. 40 நாள் இடையில அவர் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. அவர் நடந்து அந்த இடத்தை சேர்றார். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரு அந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எத்தனை நாள் உபவாசித்து ஜெபித்தார்? 40 நாள் இரவு பகல். அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் அவர் உபவாசித்து ஜெபித்தார். அந்த பாஸ்டிங்கை முடிச்ச பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த காரியத்தை மார்க் 1:12 லூக்கா 4:2 நம்ம வாசிக்கலாம். மார்க் 1:12 லூக்கா 4:2 வாசிக்கலாம். வீட்டில் நீங்க போய் வாசிட்டு. ஆக இந்த லெந்து காலம் என்பது, தபசு காலம் என்பது, ஒரு சந்தியின் காலம் என்பது, இது நிறைய பேர் ஒரு சடங்காச்சாரம் என்று அழைக்கிறார்கள். மதுரையில ஆமோஸ் என்று ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் சிபிஎம்ல இருந்து மதுரையில அவரும் அவங்க மனைவியும் ஊழியம் செய்யறாங்க. அப்போ அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நீங்க இந்த லெந்து காலம்னு சொல்றீங்களே, இது ஒரு சடங்காச்சாரம் இல்லையா? நம்ம எதுக்கு சடங்காச்சாரத்தை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவருக்கு தெரியாது. அவர் ஒரு பிராமினா இருந்தவர், ரட்சிக்கப்பட்டு அவர் இப்ப மதுரையில ஃபர்ஸ்ட் சிபிஎம்ல இருந்தாரு. அப்புறம் சிபிஎம்மை விட்டு விலகி அங்கு சிபிஎம்ல இருந்த ஒரு சகோதரியை அவர் அழைத்து திருமணம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர். அவருக்கு நம்ம குளோரியஸ் பைபிள் காலேஜ் மூலமா தான் அவருக்கு அந்த பாஸ்டர் ஆர்டினேஷனை ஊழியக்காரங்களாம் சேர்ந்து அவருக்கு கொடுத்து அமுச்சு வச்சோம். அந்த ஆர்டினேஷன் வாங்குறதுக்கு மதுரையிலிருந்து நம்ம கொரட்டூருக்கு அதை வாங்கிட்டு அவர் திரும்பவும் மதுரைக்கு போனார். அவருக்கு ஒரு ஆசை, உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அங்க மதுரையில இருந்துகிட்டே இங்க நம்ம என்ன பண்றோம்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படின்னா பாத்துக்கோங்க. அதனால்தான் நான் தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக
எண்ணக்கூடாது. தோற்றத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள். அது கர்த்தர் வெளிப்படுத்தினதா அவங்க சொல்லுவாங்க. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிலாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சா அவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். யார் மூலமாவது வெளிப்படுத்துவார். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், ஐயா உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க ஐயா, இது சடங்காச்சாரம் கிடையாது. இந்த தபசு காலம், லெந்து காலம், ஒரு சந்தி காலம் அப்படின்னு சொல்றதெல்லாம், சாம்பல் புதன் சொல்றதெல்லாம் என்ன கிடையாது? சடங்காச்சாரம் கிடையாது. உங்களுக்கு சடங்காச்சாரம் மாதிரி தெரியும். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்கை, ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஆவிக்குரிய பயிற்சி. வருஷத்துல ஒரு முறையாவது ஒரு 40 நாள் தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்க வைக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு பயிற்சி. இல்லாட்டினா நீங்க எங்க ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க? அதனால சபையில எந்த காரியமா இருந்தாலும் நல்லதுக்காக தான் அவங்க பண்ணி இருக்கிறாங்க என்று நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த வசனத்தை படிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ம் இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஆ அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். போதும். என் பைபிள்ல வாசிக்கிறேன். திரு விவிலியம், பொது மொழிபெயர்ப்பு, திருத்திய மொழிபெயர்ப்பு. யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, நல்லா கவனிங்க, 5ஆம் வசனம் முக்கியம். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பு இருக்க, உபவாசம் இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் இருக்குது. The prophetic book of Jonah has only one prophetic word, only one prophecy. யோனா புஸ்தகம் 4 அதிகாரம் இருக்குது. அந்த 4 அதிகாரத்துல எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்குது? ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். எங்க பைபிள் காலேஜில் இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நடத்தி முடிச்சேன். உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஐயா ஒரு புக்கு ஒன்று போடுங்கய்யா, இவ்வளவு அருமையான சத்தியம் இந்த யோனாவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் சண்டே ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? என்னம்மா கீர்த்தனா, ரஞ்சினி நடத்துனீங்களா? இது எல்லா சண்டே ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்க? இந்த யோனா கதையை சொல்லி கொடுப்பாங்க. அங்க பாருங்க, அந்த அந்த யோனா அது ஒரு பெரிய நகரம், மகா விசாரமான நகரம், எ கிரேட் சிட்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஒரு மிகப்பெரிய நகரம், மாபெரும் பட்டணம். அந்த பட்டணத்தை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முறை, சவுத் மெட்ராஸ்ல இருந்து நார்த் மெட்ராஸ் வர்றதுக்கு ஒரு நாள்லயே வந்துடலாம் நடந்து. அல்லேலூயா. பெருங்காலத்தூர்ல இருந்து பாரிஸ் கார்னர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காலையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சா சாயந்தரத்துக்குள்ள நம்ம சேர்ந்துடலாம் மேக்சிமம். ஆனா அந்த நினிவே பட்டணம்
எவ்வளவு பெரிய பட்டணம்னா அதை நடந்து முடிக்கிறதுக்கு அந்த டயாமீட்டர், அந்த நினைவை ஒரு வட்டமா போட்ட சர்க்கிளா போட்டு அதனுடைய விட்டம் டயாமீட்டரை நம்ம நடந்து போனோம்னா எத்தனை நாள் ஆகுமா? 3 நாள். நினிவே ஒரு மாபெரும் நகர், அதை கடக்க 3 நாள் ஆகும். அந்த நினிவே ஃபுல்லா நடந்து போறதுக்கு, கிராஸ் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 நாள். அவ்வளோ பெரிய பட்டணம். A great city, a vast city, a large city. அப்ப அவர் என்ன பண்றாரு? யோனா ஒரு நாள் ஃபுல்லா நடந்து வர்றார். தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட அந்த பட்டணத்தினுடைய ஒரு 1/3 பங்கு தூரத்தை அவர் என்ன பண்றாரு? நடந்து வந்துட்டார். ஏன்னா 3 நாள் ஆகுன்னா ஒரு நாள் தானே நடந்தாரு. ஸோ 1/3 பங்கு தூரத்தை கடந்த பிறகு யோனா சத்தமா சொல்றார், ரோட்ல போறவங்க வரவங்க கிட்டலாம் என்ன சொல்றாரு? இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும். இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். ஸோ இந்த பட்டணம் அழிகிறதுக்கு இன்னும் 40 நாள் இருக்குது இல்ல, 39வது நாள்ல மனம் திரும்பலாம் அப்படின்ட்டு நினைச்சாங்களா நினிவே மக்கள்? சொல்லுங்க. 40 நாள்ல இந்த நினிவே அழிக்கப்படும் சொல்லிட்டு அந்த மக்கள் சரி 39 என்ன டேனியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 39 நாள் அவங்க ஏனோ தானோன்னு வாழ். அந்த யோனாவினுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அவங்க கேட்ட உடனே 5ஆம் வசனம், நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, the people of Nineveh believed on the message of God told by the prophet Jonah. யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த கடவுளுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. கடவுளின் செய்தி, the word of God. ஊழியக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகள். அது கேத்தலிக் ஃபாதர் பேசினாலும் சரி, லுத்தரன் பாஸ்டர் பேசினாலும் சரி, சிஎஸ்ஐ ரெவரண்ட் பேசினாலும் சரி, பெந்தேகோஸ்தே போதகர்கள் அல்லது சுவிசேஷகர் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் அவர்கள் பேசுகிறது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, கடவுளின் வார்த்தை, கடவுளின் செய்தி. அந்த கடவுளின் செய்தியை கேட்ட உடனேயே நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள், உபவாசிக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானே இந்த யோனா புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும். அவர் போய் ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணாரு. நம்மள மாதிரி அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரமா பேசிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சென்டென்ஸ், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் அல்லது கவிழ்க்கப்படும். நினிவே will be destroyed within 40 days. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அந்த ராஜா மனம் திரும்பினாரு, மந்திரிகள் மனம் திரும்பினாங்க. அந்த ராஜாவே கட்டளை போடுறாரு. என்ன போடுறாருன்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆடு மாடுகள் விலங்கினங்கள் அனைத்தும் என்ன பண்ணக்கூடாது? ருசி பார்க்க கூடாது, சாப்பிடக்கூடாது.
எத்தனை நாள்? 40 நாள் கிடையாதுங்க. 40 நாளா அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு போட்டாங்க. இந்த செய்தி நினிவே மன்னனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்தல் ஆகாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக் கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவும் வராது. அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விளங்கியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை என்ன பண்ணவில்லை? அனுப்பவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோன்பு, நோன்பு சாப்பிடாம இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்க, நான் நினைக்கிறேன் அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க? 3 நாள். ஏன்னா அந்த யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள். இந்த வசனம் செப்துவஜின்ட் மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, செப்துவஜின்ட் மொழிபெயர்ப்பு என்பது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 200 வருஷத்துல எகிப்திலே வாழ்ந்த யூத மக்கள் தாங்கள் கிரேக்க மொழியில படிப்பதற்காக எபிரேய மொழி வேத புத்தகத்தை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. அதுக்கு பேரு செப்துவஜின்ட்னு பேர். LXX அதுக்கு சிம்பல். அந்த செப்துவஜின்ட் கிரேக்க மொழிபெயர்ப்புல 40 நாள் என்று போடப்படவில்லை. நல்லா கவனிங்க. நம்ம தமிழ் பைபிள்ல எப்படி இருக்குதுங்க? சொல்லுங்க, 40 நாள். இங்கிலீஷ் பைபிள்லயும் 40 நாள். எபிரேய வேத புத்தகத்திலையும் 40 நாள் தான் இருக்குது. ஆனா அந்த எபிரேய வேத புத்தகம் கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட போது அங்க எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்கன்னா, கவனிங்க, கிரேக்க மொழியில எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க? 4ல இருந்து வாசிக்கிறேன். Jonah 3:4. And Jonah began to enter into the city, going a day's journey, where he proclaimed and said, yet 3 days, இன்னும் 3 நாள் தான் இருக்கிறது, and Nineveh shall be overthrown, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 5ஆம் வசனம். And the men of Nineveh believed God. நினிவேயில் இருந்த மனிதர்கள்
தேவனை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். they proclaimed a fast. அவர்கள் ஒரு உபவாசத்தை அறிவித்தார்கள். and put on sackcloth. அவர்கள் ரட்டு உடுத்தி கொண்டார்கள். from the greatest of them to the least. அவர்களில் பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் மட்டும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் செய்தார்கள். இங்க யோனா என்ன சொல்றாருன்னா 4ஆம் வசனத்துல yet 3 days and Nineveh shall be overthrown. இன்னும் 3 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். உங்க பைபிள்ல எப்படி இருக்குது? யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எத்தனை நாள்? ஆமா, நம்ம பைபிள் தமிழ் பைபிள்ல இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு நம்ம பைபிள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்லயே 40 நாள் தான் இருக்குது. ஆனா ஆர்த்தடாக்ஸ் சர்ச், கிரேக்க வைதிக சபைகள், இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த பைபிள் கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. நம்ம பைபிள் எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து. ஆனா கிரேக்க வைதிக சபைகள், இந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ், அப்புறம் எகிப்துல, எத்தியோப்பியாவில், ஆர்மீனியாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச், நம்ம அந்த ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எங்க முகப்பேர்ல, அவங்க எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் சர்ச். கேரளாவில் நிறைய அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது, கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பைபிளுடைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? இன்னும் 3 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 3 days, 3 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். and Jonah began to enter into the city, going a day's journey, where he proclaimed and said, yet 3 days and Nineveh shall be overthrown. நம்ம பைபிள்ல 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும்னு போட்டிருக்குது. ஆர்த்தடாக்ஸ் பைபிள்ல, கிரேக்க வைதிக சபையினர் பயன்படுத்தக்கூடிய கிரேக்க மொழிபெயர்ப்பு பைபிள்ல 3 நாள் தான் யோனா என்ன பண்றாரு? டைம் கொடுக்கிறார். இப்ப திடீர்னு யோனா நம்ம கிட்ட 3 நாள் தான் இருக்குது. கொரட்டூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க மனம் திரும்பவில்லை என்றால் இந்த 3 நாள் பொறுத்து இந்த கொரட்டூர் என்ன பண்ணப்படும்? அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கொரட்டூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த யோனாவினுடைய வார்த்தையை நம்பி, அவங்க அது கடவுளின் வார்த்தையாக நம்பி 3 நாள் ஃபாஸ்டிங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ நினிவேல இருந்தவங்க அந்த 3 நாள் அவங்க ஃபாஸ்டிங் போட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு காரணம், அந்த நினிவே சொன்ன உடனே இம்மீடியட்டா அவங்க கீழ்ப்படுகிறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க. ராஜாவும் சரி, மந்திரிகளும் சரி, அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, மிருக ஜீவர்களும் சரி, அவங்க தங்கள் வஸ்திரங்களை கழற்றி, அவங்க ரட்டுடுத்தி சணல் வஸ்திரத்தை தரித்து சாம்பலிலே உட்கார்ந்து தங்கள் பாவங்களுக்காக அவங்க வருத்தப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மனம் திரும்பினாங்க. அதுல 10ஆம் வசனம் தான் மிக முக்கியம். 9, இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார்,
அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவும் வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அல்லேலூயா. அந்த நினிவேயில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பினதை, அவங்க ஃபாஸ்டிங் இருந்ததை, குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கிரேக்க மொழிபெயர்ப்புல 3 நாள் தான் யோனா டைம் தரார். ஸோ அதனால 3 நாள் நம்ம பட்டணம் அழியறதுக்கு முன்னால நம்ம கடவுள்கிட்ட மனம் திரும்பிடுவோம்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க 3 நாள் அப்பம் புசியாம தண்ணீர் குடியாம அவங்களும் அவங்க பிள்ளைகளும் அந்த ராஜாவும் அந்த மந்திரிகளும் அந்த மிருக ஜீவன்களும் அப்பமும் புசிக்கல தண்ணீரும் குடிக்கல. அவங்க கடுமையான ஃபாஸ்டிங் போட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள், கர்த்தரை தேடினார்கள். அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு தான் வசனத்துல பார்க்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஐ ஆம் த லார்ட் அண்ட் ஐ டூ நாட் சேஞ்ச். மல்கியா 3:6 அதான் நம்ம பார்க்கணும். அதை படிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஐ ஆம் த லார்ட் அண்ட் ஐ டூ நாட் சேஞ்ச். நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தாலும் அந்த பாவி மனம் திரும்புகிறதை அவர் பார்த்து தாம் சொல்லியபடி அவனை அழிக்க மாட்டார். அதைத்தான் இந்த 3:10 பார்க்கிறோம். 3:10 மிகவும் முக்கியமான வசனம். அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இந்த லெந்து காலத்துல 40 நாட்கள் மக்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவங்க தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதை, தங்களுடைய பொல்லாத செய்கைகளை விட்டு விலகினதை, மனம் திரும்பினதை கர்த்தர் கண்டு அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லி இருந்த அந்த தண்டனைய அவங்க மேல என்ன பண்ணல, வரவிடவில்லை. நம்ம சபையில கூட விசுவாசிகள் இந்த 40 நாள்ல உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பொல்லாத கிரியைகளை, பொல்லாத செய்கைகளை உங்களை விட்டு அகற்றுங்கள். என்னையும் குறிக்குது, விசுவாசிகளையும் குறிக்குது. நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு, பொல்லாத செயல்களை விட்டு நம்ம மனம் திரும்பும் போது நம்மேல் வரவிருக்கக்கூடிய ஆக்கினையை, தண்டனையை கர்த்தர் எடுத்து போட்டு நமக்கு கிருபையாய் இறங்குவார். அல்லேலூயா. அதுதான் இந்த உபவாச நாட்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு புதன்கிழமை மாலையில ஜெபம் உண்டு, தியானம் உண்டு. நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.